எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்டமாக சுலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் விசேஷம்னா கட்டின பூவாக வாங்காமல் இந்த மாதிரி உதிரி பூவாக வாங்கினா நமக்கும் லாபம். வைக்கிறதும் நிறைய வைக்கலாங்க. நம்ம தாராளமாக வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு சடங்குக்காக பூ வாங்க வந்தோம். ஜாமான் எல்லாமேவும். அப்போ உதிரி பூவாக வாங்கி கட்டும்போது பிள்ளையெல்லாம் நல்லா வைக்கலாமேன்னு உதிரி பூ தாங்க வாங்கிட்டு இருக்கோம். தட்டில் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் இந்த பட்டன் ரோஸ் வாங்கிக்கிறலாம். மற்ற நம்ம தலைக்கெல்லாம் வைக்கிறதுக்கு மல்லிகைப்பூவு இதெல்லாம் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு வாங்கிட்டுருக்கோம். இப்போ இந்த உதிரி பூ பார்த்திங்கன்னா சடங்குக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக உதிரி பூ போடுறதுக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கண்ணேன்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்க தங்கச்சி. எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ இந்த மாதிரியெல்லாம் உதிரி பூவெல்லாம் போட்டு இது பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் இந்த வேப்பங்கொழுந்து இருக்குது பார்த்திங்களா, வேப்ப இலையை போட்டு அப்போ தலைக்கு ஊற்றுவாங்க. இப்போ காலங்கள் மாற மாற பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லாவும் இருக்கும். இந்த பூவெல்லாம் போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வாங்கியாச்சுங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது பணம் நிறைய மிச்சப்படுத்தலாம். நம்ம எல்லாமேவும் கட்டின பூவாக எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வேலையை குறைக்கணும்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமேவும் பணம் அதிகமாக தான் செலவாகும். பாருங்கள், எலுமிச்சம்பழம் இந்த அம்மா வச்சு விற்கிறாங்க. சத்தப்பேட்டைக்குள்ளே தாங்க எல்லா பொருளுமே கிடைக்கும். ஆண்டிபேட்டி சத்தப்பேட்டைக்குள்ளே தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். பார்த்து சிரிக்கிறாங்க. ஆண்டிபேட்டி வந்தீங்கன்னா அம்மாட்ட எலுமிச்சம்பழமும் வாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பூவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இந்த அண்ணங்கிட்ட வாங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு தம்பி அம்மாவும் வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டக்குன்னு சிலிப்பாகி சாஞ்சிட்டாரு. அப்புறம் ஒன்றும் ஆகலை. அவங்களே எந்திரிச்சு அது தம்பியேவும் அப்படியே கிளம்பிட்டாங்க. பார்த்து டூ வீலரில் வரும்போது கவனமாக வரணும். ஏன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்பயுமே கசகசன்னு தான் இருக்கும். வண்டி போக்குவரத்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம வர்றவங்க தான் பார்த்து கவனமாக வரணும். இப்போ பூவு எல்லாமே வாங்கிட்டு அடுத்து மாலை வேறு வாங்கணுங்க. நம்ம வீட்டுக்கு சாமிக்கு வைக்கணும்னாலும் இந்த மாதிரி வாங்கி கட்டி வச்சோம்னா நமக்கு மிச்சம்தான். இப்போ மாலை வாங்க வந்துட்டோம். இந்த சத்தப்பேட்டைக்குள்ளே முன்னாடியே தான் அண்ணன் கடை இருக்குது. மாலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்தாரு. நான் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போதே வீடியோ எடுத்துகிட்டு போனேங்க. அப்போ கேட்டார், என்னப்பா வீடியோ எடுத்துகிட்டே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி யூடியூப் சேனலில் போடுறதுக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியாப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ மாலை வாங்கிட்டு கொஞ்சம் பூ கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோம். கனகாம்பரம் கேட்டோம். கனகாம்பரம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். மல்லிகைப்பூ கொஞ்சம் கொடுத்தாருங்க. வாங்கிட்டு கிளம்புனோம். எங்கே போனாலும் துணி கடைக்கு போனால் அந்த கட்டைப்பை, பூ கடைக்கு வந்தால் இந்த ஏதாவது ஒரு கடையில் நம்ம ஏதாவது வாங்கலைன்னா நமக்கு தூக்கம் வராது. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.